இன்றைக்கி கேரளா ஸ்பெஷல் சக்க பிரதமன் பலாப்பழ பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. ஃபஸ்ட்டு இதை பண்ணுறதுக்கு 1/4 கிலோ பலாப்பழம் எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் அப்படியே வேக வைக்காமல் டைரெக்டாக மிக்சியில் அடித்தும் செய்யலாங்க. நான் இன்றைக்கி வேக வச்சு செய்கிறேன். 2 விதமாகவும் செஞ்சுக்கலாம். இதை வேக வச்சு பாயசம் செய்கிறப்ப அந்த ராஸ்மெல்லாம் சீக்கிரம் போயிடும், பாயசமும் சீக்கிரம் செஞ்சிடலாங்க. அதனால நான் இதை வேக வைக்கிறேன். பலாப்பழத்தை குக்கரில் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. 3 விசில் விட்டிங்கன்னா நல்லா வெந்துருங்க. இந்த பாயசம் கேரளாவில் ரொம்ப ஃபேமஸ்ங்க. இப்போ பலாப்பழம் நல்லா வெந்துருச்சு. இதை எடுத்து நல்லா ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அடித்து எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சிருக்கோம். இதை தனியாக எடுத்து வச்சுக்கரலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 1/4 மூடி தேங்காயை நல்லா மிக்சியில் அரைச்சி பால் எடுத்துக்கோங்க. தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. தேங்காவை தண்ணி ஊற்றி மிக்சி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துட்டு ஒரு சுத்தமான காட்டன் கிளாத்தில் அதை அப்படியே புழிஞ்சு எடுத்துட்டிங்கனாவே தேங்காய் பால் ஈஸியாக எடுத்துடலாங்க. இது கஷ்டப்படாமல் எடுக்கிற மெத்தட். இப்போ 1 கப்பு தேங்காய் பால் ரெடியாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சு அதில் 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் 1 கப்பு உருண்டை வெல்லத்தை நல்லா கட்டி இல்லாமல் தட்டி சேர்த்துக்கோங்க. பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கப்பு பலாப்பழம் 12-13 பழம் வருங்க. அதுக்கு 1 கப் பலாப்பழத்துக்கு 1 கப்பு வெல்லம் சேர்த்துருக்கேன். சில பலாப்பழம் ரொம்ப இனிப்பாக இருக்குங்க. அப்படி இனிப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் வெல்லத்தோட அளவை கொஞ்சம் குறைச்சி போடுங்க. 3/4 கப்பு வெல்லம் சேர்த்தா போதுங்க. வெல்லத்தை தண்ணி ஊற்றி ஒரு கொதி வந்தோன்னா ஆஃப் பண்ணிடுங்க, போதும். அப்படி பண்ணுறப்ப அதில் இருக்க கல் மண் எதாக இருந்தாலும் அடியில் தங்கிடும். அப்படியே நம்ம இந்த வெல்லத்தை வடிகட்டி தனியாக எடுத்துக்கரலாங்க. வெல்லம் பாகுபதமோ பிசு பதமோ வரணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட்டு கொதிச்சா போதுங்க. இப்போ இது கொதிச்சிருச்சுங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் ஒரு 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பலாப்பழத்தை சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த பலாப்பழத்தை சேர்த்து அது கூடவே ஒரு 1/4 கப்பு தண்ணியும் சேர்த்து கொதிக்க விடுங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதுங்க. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே வடிகட்டி வச்சுருக்கிற வெல்லத்தை அப்படியே இதில் சேர்த்துருங்க. வெல்லமும் பலாப்பழமும் சேர்ந்து நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க. 2 நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பாலை அப்படியே இதில் சேர்த்துருங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக உப்பு சேர்த்துக்கோங்க. எப்பயுமே எந்த ஸ்வீட்லேயும் கொஞ்சம் உப்பு சேர்த்தோன்னா அந்த ஸ்வீட்டை நல்லா பேலன்ஸ் பண்ணி டேஸ்ட் ரொம்ப நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குங்க. இப்போ இது நல்லா கொதிக்கட்டுங்க. நம்ம வேறு ஒரு கடாய் வச்சு அதை சூடு பண்ணி 3 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவு முந்திரி பருப்பை இதில் போட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. இது நல்லா வறுபட்டதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி கிஸ்மிஸ் பழம் சேர்த்து அதையும் நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. இதில் நீங்கள் தேங்காவை துருவி நெய்யில் வறுத்தும் போட்டுக்கலாம். தேங்காவை பல்லாக கீரியும் போட்டுக்கலாங்க. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா வீடியோவுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் வரப்பட்டோன்னா தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதே கடாயில் கொஞ்சம் நெய் ஊற்றி இப்போ தேங்காவை பல்லாக கீறி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்து நல்லா ரோஸ்ட் ஆகி பொரிஞ்சு வந்தோன்னே எடுத்துருங்க. வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு இந்த தேங்காய் பல்லாம் கடிக்க முடியலைன்னா தேங்காவை நல்லா துருவி நெய்யில் வறுத்து அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பழம் எல்லாத்தையும் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்க பாயசத்தில் சேர்த்துக்கோங்க. அது கூடவே நெய்யில் வறுத்த தேங்காவையும் சேர்த்துக்கரலாங்க. இதை இப்போ கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் அப்படியே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சூடாக சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப நல்லா இருக்குங்க. இதை நீங்கள் செஞ்சு பார்த்து எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்து கேரளா ஸ்பெஷல் உள்ளி தீயல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இதில் நிறைய சின்ன வெங்காயம் சேர்க்குறனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு புளி எடுத்துக்கோங்க. புளியை நல்லா கொதிக்கிற தண்ணி வச்சு அதில் ஊற வைங்க. கொதிக்கிற தண்ணியில் புளியை ஊற வைக்கிறப்ப நமக்கு அந்த புளிசாறு கெட்டியாக கிடைக்குங்க, இல்லைன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுறலாங்க. அதுக்குள்ளே நமக்கு இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் வறுத்து அரைச்சிக்கரலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயை சூடு பண்ணி 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் 5 வரமிளகாய் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இது வரப்பட்டோடனே இதை தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ இதே கடாயில் 2 டீஸ்பூன் கொத்தமல்லி, காஞ்ச கொத்தமல்லி விதை சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. அது கூடவே 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா வறுப்பட்டோன்னா இதுலேயே 2 கரண்டி தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்து தனியாக ஆற வச்சு
ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. வறுத்து அரைக்கிறனால அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒரு கடாயில் 5 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் கடுகும் உளுந்தம்பருப்பும் சேர்த்து தாளிச்சுக்கோங்க. அதிலே பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ அது கூடவே கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 1 கப்பு வெங்காயத்தை நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாயை நல்லா கீறி விட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் தேங்காய் எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு சேர்த்து வதக்கினா சீக்கிரம் வதங்கிடுங்க. இந்த மாதிரி நல்லா வெங்காயத்தோட மேல் தோல் சருகாகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்தளவுக்கு குழம்பு டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணியை இதில் அப்படியே சேர்த்துருங்க. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக 1 டீஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கோங்க. இந்த புளி தண்ணியிலேயே ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துருங்க. இது கேரளா டிஷ்ஷுங்கிறனால தேங்காய் எண்ணெயிலே செய்கிறோங்க. உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்காதுன்னா வேறு எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் விட்டுருங்க. 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெயெல்லாம் நல்லா மேலே மிதந்து வருங்க. இது கரெக்டான ஸ்டேஜ். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.